சகோதரனே, சகோதரியே, என் அன்பு தாய்மார்களே, தகப்பன்மார்களே, இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அவர் உங்களை அனுதினமும் ஆசீர்வதிப்பதற்கு ஆவலோடு காத்திருக்கிறார். என் பிள்ளைகள் என்னை நோக்கி எப்பொழுது கூப்பிடுவார்கள், என் பிள்ளைகள் எப்பொழுது என்னை நோக்கி பார்ப்பார்கள் என்று மிக ஆவலோடு ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக அவர் காத்திருக்கிறார். எதற்காக அவர் காத்திருக்கிறார்? உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. காலையிலே, மாலையிலே, மதியத்திலே, இரவினிலே, ஏதேனும் ஒரு பொழுதிலே, ஏதாவது ஒரு சமயத்திலே என் பிள்ளைகள் என்னுடைய பாவத்திலே என்னை நோக்கி பார்க்க மாட்டார்களா? என்னை நோக்கி கூப்பிட மாட்டார்களா? என்னுடைய சமூகத்தை நோக்கி காத்திருக்க மாட்டார்களா என்று சொல்லி ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார். எதற்காக? உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்களுடைய நிர்வாகத்தை, உங்களுடைய வியாபாரத்தை, உங்களுடைய தொழிலை ஆசீர்வதிப்பதற்காக. ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு தான் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 115 அதிகாரத்திலே 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பாருங்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாம்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாருங்க, எவ்வளவு அருமையான வேத வாக்கியம். இந்த வாக்கியம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாம். ஆக ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாகிய நீங்களும் நானும் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை இழந்தவர்களைப் போல் மிக கொடிய வேதனையிலும் துக்கத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவரை நோக்கி பார்க்காததினால், ஆண்டவரை நோக்கி காத்திருக்காததினால். ஏனென்றால் ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நாமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிட்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம். மறந்துவிட்டு கர்த்தரால் நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து தெரிந்து கொண்டிருப்பதனால்தான், மறந்து வாழ்ந்து கொண்டிருப்பதனால்தான், மறந்து அலைந்து ஓடிக்கொண்டிருக்கிறதுனாலதான் நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் சில நேரங்களில், அநேக நேரங்களிலே சுதந்திரிக்க முடியாமல், அனுபவிக்க முடியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏவ பிள்ளைகளை, நீங்களும் உங்களுடைய சந்ததிகளும் உங்களுடைய குடும்பமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து விடாதது. ஆகையால் கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி செலுத்துங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் நிச்சயமாய் இந்த வசனத்தின்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்களுடைய பிள்ளைகள், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை ஒவ்வொரு நாள் அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை இன்னும் மென்மேலும் ஆசீர்வாதத்தில் பெருகச் செய்வார். ஆமென். God bless.